நம்ம சேனலில் நெஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் வந்து எப்படிலாம் வந்து ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் வீடியோ வந்து பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கக்கூடிய வகையில் இடையில அவ்வப்போது வந்து பார்த்திங்கன்னா புது புது ஸ்ட்ராட்டஜிஸும் என்ன மாதிரியான இண்டிகேட்டர்ஸ்லாம் மார்க்கெட்டில் வந்து யூஸ் பண்ணால் வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோ வந்து பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கக்கூடிய வகையில் நிறைய நண்பர்கள் கேட்டுக்கிட்டது என்னென்னா, சார் எங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரையவே தெரிய மாட்டேங்குது சார், எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மார்க்கெட் வந்து எந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்கும், எந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும் அப்படின்னா, நீங்கள் ஒரு பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடராக இருந்தாலும் சரி, ஒரு அருமையான ஒரு இண்டிகேட்டர் வந்து உங்களுக்காக சொல்லித்தரப்போகிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா பிவோட் ட்ரெடிஷ்னல் ஆட்டோ அப்படிங்கிற ஒரு இண்டிகேட்டரை தான் நான் உங்களுக்காக சொல்லித்தரப்போகிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் வந்து எந்த இடத்துல ஃபார்ம் பண்ணுறது, எந்த டைம் ஃப்ரேமுக்கு என்ன சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கும். 5 மினிட் டைம் ஃப்ரேமாக இருந்தாலும் இந்த பிவோட் பாயிண்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து சேஞ்ச் ஆகிக்கும். அதே நேரத்தில் 15 மினிட்டு, 1 ஹவரு, டே டைம் ஃப்ரேமு, கிட்டத்தட்ட நீங்கள் எத்தனை நாள், லாஸ்ட்டு ஒரு 10லேருந்து 15 நாளுக்காக இருந்தாலும் சரி, எத்தனை நாளுக்கு வேணாலும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக உங்களால் பார்த்துக்க முடியும். நீங்கள் காலையில் வரீங்க அப்படின்னா, நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு ட்ரா பண்ண தெரில அப்படின்னா, ஜஸ்ட்டு இதை இண்டிகேட்டரை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதையும், இதை எப்படிலாம் வந்து சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் வந்து இதில் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸு இன்ட்ராடேயில் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு இண்டிகேட்டராக உங்களுக்கு இருக்கும். நிறைய பேர் நல்லா பவர்ஃபுல்லான இண்டிகேட்டராக சொல்லுங்கள் ப்ரோ, எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கணும். இண்டிகேட்டர்லாம் வந்து எப்படி அப்படிங்கிறத சும்மா ஷார்ட்டாக சொல்லிடுறேன். சைக்கிள் ஓட்ட தெரியாத சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னு வச்சுங்களேன், சைக்கிளுக்கு தேர்டு வீலாக வந்து என்ன பண்ணுவோம்னு வச்சுங்களேன், ஒரு சின்ன சின்ன வீல் 2 ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்போம் குழந்தைங்களுக்கு. வீல் வந்து பார்த்திங்கன்னா 2 சைக்கிளில் வந்து ஃப்ரண்ட் வீல், பேக் வீல் 2 வீல் இருக்கும். அடிஷ்னலாக 2 வீல் சப்போர்ட்டுக்காக ஃபிக்ஸ் பண்ணி தருவாங்க, குழந்தைங்க வந்து கீழே விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இண்டிகேட்டரும் வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான், ஒரு சப்போர்ட்டு தான், ஒரு சைக்கிளுக்கான சப்போர்ட்டு மாரி தான், கீழே விழுந்துடாமல் பார்த்துக்க. நீங்கள் மார்க்கெட்டில் வந்து புதுசாக உள்ளார வந்திருக்கீங்கன்னா, மார்க்கெட்டை கற்றுக்கிற வரைக்கும் இந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் மார்க்கெட்டை ஓனாக அனலைஸ் பண்ண கற்றுக்கணும், சரிங்களா? நான்லாம் மேக்ஸிமம் இண்டிகேட்டரே பார்க்க மாட்டேன். ஏன்னா இண்டிகேட்டர் என்ன ஒர்க் பண்ணும் அப்படிங்கிறது நமக்கே ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். ஏன்னா நம்ம லேர்ன் பண்ணிட்டோம், நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா இண்டிகேட்டரோட உதவி தேவைப்படாது. ஆரம்பத்தில் நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா, இண்டிகேட்டர் வந்து இந்த சைக்கிளில் உள்ள சப்போர்ட்டிங் வீல் மாரி தான். நீங்கள் சைக்கிளை ஓட்ட கற்றுக்கிற வரைக்கும் அந்த வீல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சைக்கிளை ஓட்ட கற்றுக்கிட்டதுக்கப்புறம் அந்த வீலை வந்து நீங்கள் கழட்டி போட்டுடலாம், சரிங்களா? அதே போல் தான் இந்த இண்டிகேட்டரும். நீங்கள் மார்க்கெட்டை வந்து கற்றுக்கிற வரைக்கும் இதை வந்து பயன்படுத்துங்க. கற்றுக்கிட்டதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இது எங்கெங்கெல்லாம் இந்த லைன் ட்ரா ஆகுது, இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, இந்த இண்டிகேட்டரே உங்களுக்கு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தேவைப்படாமல் கூட போயிடும், சரிங்களா? பேசிக்காக இருக்கீங்க, இல்லை சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல டவுட் இருக்குது அப்படின்னா, நீங்கள் மார்க்கெட் ஹவர்ஸில் தேவைப்பட்டால் அப்படி ஆன் பண்ணி பார்த்துக்கலாம், அப்படி இல்லைனா ஆஃப் பண்ணிக்கலாம். என்ன சார் இப்படி கொசன்னு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில சேஞ்சஸ்லாம் பண்ணோன்னா இதில் ஒரு சில மாற்றங்கள்லாம் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பிவோட் ட்ரெடிஷ்னல் ஆட்டோ அப்படின்னு இருக்குது பார்த்திங்களா, இது வந்து ஒரு சூப்பரான இண்டிகேட்டரு, பிகினர்ஸ்க்கான இண்டிகேட்டர்னு கூட சொல்லலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்னென்ன டைம் ஃப்ரேமில் வேணாலும் இதை நீங்கள் வந்து மாற்றிக்க முடியும். அதே நேரத்தில் இன்புட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் பிவோட்ஸு பேக்கில் வந்து எவ்வளோ வேணும் அப்படின்னு நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். எத்தனை நாளைக்கு வேணும், ஒரு 20 நாளைக்கு வேணும்னாலும் அத்தனை நாளைக்கு ஆட் ஆகிடும். நம்ம மேக்ஸிமம் ஒரு 3 டேஸ்க்கு வந்து நான் உங்களுக்கு செட் பண்ணிக்கிறேன். 3 டேஸ் வந்து உங்களுக்கு வந்து பிவோட்டு வந்து காமிக்கும், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு. அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து லெஃப்ட்டில் காமிக்கணுமா, ரைட்டில் காமிக்கணுமா, இதில் ஒரு நீங்கள் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதுன்னு நான் ஒரு சில சேஞ்சஸ் மட்டும் காமிக்கிறேன். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 5 சப்போர்ட்டு 5 ரெசிஸ்டன்ஸ் காமிக்கும், சரிங்களா? அதில் நீங்கள் 5 தேவையில்லை, நான் வந்து ஒரு 3 மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன், போதும். ஒரு நாளைக்கு 3 சப்போர்ட்டை 3 ரெசிஸ்டன்ஸை வச்சு ட்ரேட் பண்ணாலே போதுமானது, ஓகேங்களா? மார்க்கெட் வந்து அதுக்குள்ளார தான் ட்ரேட் ஆகும். நான் இப்போ குறைச்சிட்டேன் பார்த்திங்களா, ஒரு 3 டேஸ்க்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன்னா, பிவோட்டு மேலே R1, R2, R3, அதே போல் பிவோட்டு கீழே S1, S2, S3 சப்போர்ட்டு, சரிங்களா? இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். நீங்கள் என்ன டைம் ஃப்ரேமில் மாற்றினாலும் அந்த டைம் ஃப்ரேமுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து மாறிடும், சரிங்களா? நான் இப்போ வந்து 5 மினிட்டுக்கு மாற்றிருக்கேன். இது வந்து ஃப்ரைடே லாஸ்ட்டாக ட்ரேட் அனுப்பிச்சு பார்த்தீங்களா,
ஃப்ரைடே ட்ரேடான டேட் வந்து 25th ஜனவரி. இதுக்கான இந்த டேட்டில் எப்படி ஒர்க் ஆகிருக்கு, அதுக்கு ப்ரீவியஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிற சொல்கிறேன். நான் எந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுமே ட்ரா பண்ணல, இதில் உள்ளதை மட்டுமே தான் நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். மார்க்கெட் வந்து பிவோட்டுக்கு மேலே வந்து ஓப்பன் ஆகிருக்கு ஃபஸ்ட்டு 15 மினிட் கேண்டில். இதை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இந்த இடத்துல பிவோட்டை வந்து பாருங்கள், காலைல 9:15க்கு மேலே பிவோட்டுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. நீங்கள் வந்து பார்க்க வேண்டியது என்னென்னா, ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா முக்கியம் அப்படிங்கிறது சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு 15 மினிட்டு அப்படி இல்லைன்னா 5 மினிட்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்தாகணும். அது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன்னா ரொம்ப நேரம் ஆகும். இருந்தாலும் நான் இப்போ சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டிலோட ஹையி ஃபஸ்ட்டு 5 மினிட் அப்படின்னா 15 மினிட்டு, சரிங்களா? 15 மினிட் எடுத்துக்கங்க, அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு 15 மினிட்னா ஒரு 5 நிமிஷம், ரெண்டாவது 5 நிமிஷம், மூணாவது 5 நிமிஷம், அதோட லோ மார்க் பண்ணிட்டேன்னா, மார்க் பண்ண உடனே நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, சிம்பிளாக மார்க்கெட்டை பாருங்கள். ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மார்க்கெட் வந்து ரொம்பவே காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். மார்க்கெட்டில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபியர் இருக்கக்கூடாது, உங்களுக்கு அந்த பயம் இருக்கக்கூடாது. ஏன் அந்த பயம் இருக்குது அப்படின்னா, இந்த வீடியோ வந்து ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? ஒரு 10 to 15 மினிட்ஸ் பாருங்கள். உங்களுக்கு ஒரு சில நாலேஜஸ் வந்து என்கிட்டேருந்து கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அனுபவமாக வந்து பார்த்திங்கன்னா, நம்மளாம் மார்க்கெட்டில் வந்து பல வருஷமாக இருக்கும். அதற்கான அனுபவத்தை ஒரு சில இடத்துல உங்கள்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். மார்க்கெட்டில் எந்த இடத்துல லாஸ் உங்களுக்கு வரும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஃபியர் வரும்போது தான் உங்களுக்கு லாஸ் வரும். ஃபியர் ஏன் வருது அப்படின்னு வந்து பார்த்தோன்னு வச்சிங்களேன், நீங்கள் ஒரு 50,000 கேபிட்டல் வச்சுருக்கீங்கன்னா, அந்த 50,000 கேபிட்டலையும் நீங்கள் ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சிங்களேன், அதுவும் ஆப்ஷனில் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா, ஒரு 10 லாட்டுக்கு நீங்கள் ஒரு 100 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ஒரு 10 லாட்டு எடுத்துடுறீங்க அட் த மணியில். 10 லாட்டுக்கு 50,000 உங்களோட ஃபுல் கேபிட்டலையும் யூஸ் பண்ணிட்டீங்க. மார்க்கெட்டு ஒரே ஒரு பாயிண்ட் இறங்குனா உங்களுக்கு 1% லாஸ் ஆகும், சரிங்களா? அப்போ வந்து நீங்கள் 100 பாயிண்டில் ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா, மார்க்கெட் ஒரு ஜஸ்ட் ஒரு 10 பாயிண்ட் இறங்கினா போதும், உங்களுக்கு 5,000 லாஸ் காமிக்கும். ஒரு பாயிண்ட் இறங்கினா 500 காமிக்கும். டக்குன்னு ஒரு 10 பாயிண்ட்லாம் கீழே இறங்கிட்டு மேலே வந்ததுன்னா 5,000 லாஸ் காமிக்கும். அதே 20 பாயிண்ட் இறங்கினா 10,000 காமிக்கும். உங்களோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் 50,000 வச்சுருக்க நபர் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ ப்ராஃபிட் எதிர்பார்ப்பீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். 50,000 வச்சுருக்கோங்க சார், எனக்கு ஒரு 5லேருந்து 10% வந்தால் போதும் சார் அப்படின்னு தான் ஆப்ஷனுக்கு வருவீங்க. ஆனால் பொதுவாக மார்க்கெட்டில் வந்து டெய்லி 1% ப்ராஃபிட் கிடைச்சாலே பெரிய விஷயம், சரிங்களா? பேங்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா மந்த் ரிட்டனே 1% கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இயர்லி ரிட்டர்ன்ஸே வந்து பார்த்திங்கன்னா 0.8 தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து அதிகமாக என்ன பண்ணுறோம், ஒரு கிரேடினஸில் வந்து ஆப்ஷனில் வந்து ரிஸ்க் எடுக்கிறோம். ஆப்ஷனில் ரிஸ்க் எடுக்கிறது பெருசு இல்லை, ஆப்ஷனில் ஜெயிக்க முடியும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான நாலேஜ் வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கணும், சரிங்களா? எந்தெந்த மாதிரியான உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ்லாம் மார்க்கெட்டில் வரும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு தான் ட்ரேட் பண்ணணும். சும்மா குத்து மதிப்பாக மார்க்கெட் கீழே போகுது மேலே போகுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ட்ரேட் பண்ணக்கூடாது, சரிங்களா? அந்த ஃபியர் எங்கே வருது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நீங்கள் 50,000 வச்சுக்கிட்டு ஜஸ்ட் மார்க்கெட் உங்களுக்கு ஒரு 10 பாயிண்ட் கீழே வந்தாலே உங்களுக்கு 5,000 லாஸ் காமிக்கும். அதே 15-20 பாயிண்ட்லாம் வந்துருச்சுன்னா என்ன ஆகும், உங்களுக்கு 10,000 லாஸ் காமிக்கும். மேக்ஸிமம் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இப்போலாம் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா விக்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. விக்ஸ் அதிகமாக இருக்கிற சூழ்நிலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாலட்டிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ வந்து நீங்கள் 100 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்திங்கன்னா 30 பாயிண்ட்டுக்கு கீழே கூட உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வரும். அப்போது அந்த மாதிரி சமயங்கள்லாம் 30 பாயிண்ட்லாம் உங்களுக்கு இதாக இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 15,000 20,000 லாஸ் காமிக்கும். உங்களோட மனநிலை என்ன ஆகுனா, பக்குன்னு உங்கள் மனசு வந்து அடிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து என்ன ஆகும்னு வச்சிங்கன்னா, ஆஹா மார்க்கெட் வந்து கீழே போயிடுமோ, நம்மளோட கேபிட்டலே 50 ரூபா தானே கொண்டுட்டு வந்தோம், இந்த கேபிட்டல் ஃபுல்லாக வாஷ் அவுட் ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் என்ன பண்ணுவீங்கன்னா, திருப்பி மார்க்கெட் காஸ்ட் டு காஸ்ட் பக்கம் வந்தால் கூட பயத்தில் வந்து என்ன பண்ணுவீங்க, அட்வான்ஸாக ஒரு 10 பாயிண்டில் புக் பண்ணிவிடுவோம், நம்ம அடுத்தது ரைட்டான ட்ரேட் எடுத்துக்குவோம் அப்படின்ட்டு நீங்கள் போவீங்க. அப்போது உங்களுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா, ஒரு 10% ஒரு 5,000 லாஸை புக் பண்ணுற சூழ்நிலை வரும் உங்களுக்கு. திருப்பி வந்து உங்களுக்கு மார்க்கெட்டு என்ன பண்ணிவிடும், அதே இடத்துக்கு திருப்பி அதுக்கு மேலேயே போய்டும். நீங்கள் எடுத்த ட்ரேடே சரியாக தான் இருந்திருக்கும், ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்திருக்க மாட்டீங்க. வெயிட் பண்ணாமல் விட்டுருப்பீங்க. மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்த ட்ரேடும் சரியாக இருந்திருக்கும். பக்கத்தில் போய் ஒரு ஸ்விங்கு போய் என்ன பண்ணியிருக்கோன்னு வச்சுங்களேன், நீங்கள் இந்த இடத்துல இப்போ மார்க்கெட் மேலே போகுதுன்னு எடுத்துருந்தீங்கன்னு வச்சுங்களேன், அப்படியே லைட்டாக கீழே வரும்போது உங்களுக்கு ஒரு பயம் வரும். மார்க்கெட் எப்போதுமே வந்து ஒரு ஸ்விங்காக தான் மேலே போகும், சரிங்களா? அதை வந்து நீங்கள் எப்போதுமே வந்து புரிஞ்சுக்கணும். ஒரு கொஞ்சமாக கீழே வருது அப்படின்னா மார்க்கெட் 1% ஏறுதுன்னு வச்சுங்களேன்,
ஒரு பர்சன்டேஜ் ஒரு ஒரு குறிப்பிட்ட லெவல் ஏறுதுன்னா அதில் 50% கீழே வந்துட்டு தான் போகும். இப்போ மார்க்கெட் வந்து இங்கேருந்து இப்படி ஏறுது அப்படின்னா திருப்பி என்ன பண்ணும், கொஞ்சம் கீழே வந்து அதில் 50% கீழே வந்துட்டு தான் திருப்பி போகும். மேக்ஸிமம் ஒரு 25% அது கீழே வந்துட்டு தான் போகும். அகைன் வந்து என்ன பண்ணும், இந்த ப்ரீவியஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை மார்க்கெட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சப்போர்ட் எடுத்துகிட்டு தான் அடுத்து திரும்ப முயற்சி பண்ணும். ஓகே, இதுதான் மார்க்கெட்டோட ட்ரெடிஷ்னலாக இருக்கும். இப்போ அகைன் வந்து மார்க்கெட் இங்கேருந்து மேலே போகுது அப்படின்னா இந்த இடத்த வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு அகைன் வந்து என்ன பண்ணுவோம், இந்த ஸ்விங் வரைக்கும் மார்க்கெட் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் மேலே போக முயற்சி பண்ணும். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் சப்போர்ட் எடுக்கும். இதை நீங்கள் வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு பந்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா தூக்கி மேலேருந்து கீழே போட்டிங்க அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சமதளமான தரையில் வந்து பட்டுட்டு பவுன்ஸ் ஆகும். சரிங்களா, அப்படி தான் மார்க்கெட் வந்து பவுன்ஸ் ஆகும். அந்த சப்போர்ட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த பந்து வந்து அந்த தரையில் படுது பார்த்தீங்களா, அந்த தரையில் படுற இடம் தான் சப்போர்ட். எந்த அளவுக்கு அழுத்தமாக அந்த பந்து வந்து அந்த தரையில் படுதோ அதுக்கு தகுந்த பவுன்ஸ் கிடைக்கும். நீங்கள் பொறுமையாக அந்த பந்தை அடிச்சிங்க அப்படின்னா அது பொறுமையாக பட்டுட்டு பொறுமையாக போகும். அதே வேகமாக வந்து அடிச்சதுன்னா வேகமாக மேலே போகும். இது வந்து பையர் செல்லருக்கான டாமினேஷன் அடிப்படையில் அது நடக்கும். சரிங்களா, ஓகே, நான் கொஞ்சம் நிறையாவே சொல்லிட்டேன். பயம் எப்படி வருதுங்கிறதுக்காக சொல்ல வந்தேன். சரிங்களா, அந்த பயத்தை நீங்கள் போக்கணுன்னா ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கேபிட்டலை வந்து கம்மியாக யூஸ் பண்ணணும். நீங்கள் 50,000 வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு 10-15% ஒரு லாட் 2 லாட்டு தான் நீங்கள் ட்ரை பண்ணணும். அப்படி பண்ணால் தான் நீங்கள் மார்க்கெட்டில் வந்து சஸ்டெயின் பண்ண முடியும். 10 லாட்டு எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு 5,000 லாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த டைம் திருப்பி அதே ட்ரேட் எடுக்கிறதுக்கு உங்கள்கிட்ட கேபிட்டல் இருக்காது. அவுட் ஆஃப் த மணியில் போய் ட்ரேட் பண்ணி ஓவர் லாஸ் பண்ணுவீங்க, ஓவர் ட்ரேட் பண்ணுவீங்க. இதுமாரி நிறைய ப்ராப்ளம்ஸ் நடக்கும். அதெல்லாம் பற்றி நான் நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கேன். அடுத்தடுத்த வீடியோவில் ஓவர் ட்ரேடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் தனியாக ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம என்ன சொன்னோம், ஃபஸ்ட்டு 15 மினிட் கேண்டிலோட ஹையையும் லோவையும் மார்க் பண்ணிக்க சொன்னேன்னா ஃபஸ்ட்டு 15 மினிட்டோட கேண்டிலோட ஹையையும் லோவையும் நம்ம மார்க் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன், இந்த இண்டிகேட்டரையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம், பிவட்டோட இண்டிகேட்டர். இப்போது ஃபஸ்ட்டு 15 மினிட்டோட லோவை மார்க்கெட் பிரேக் பண்ணுறதுன்னா அந்த இடத்துல என்ன தெரியுங்களா செய்யும் மார்க்கெட்டு, ஃபஸ்ட்டு 15 மினிட் இங்கே இருக்குது, இந்த லோவை பிரேக் பண்ணால் ஃபஸ்ட்டு மார்க்கெட் என்ன ஆகும்னா பிவோட்டை சப்போர்ட் எடுக்க முயற்சி பண்ணும். பிவோட்டை சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கு முயற்சி பண்ணும். இல்லை செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது அப்படின்னா மார்க்கெட் வந்து அடுத்தது S1 நோக்கி வரும். இதுதான் சினாரியோ. சரிங்களா, மார்க்கெட்டை இதைத்தான் வந்து ட்ரை பண்ணணும். பார்த்தீங்களா, S1 கிட்ட வந்துருச்சு பார்த்தீங்களா. அடுத்தது சப்போஸ் இப்படி ஒரு சினாரியோ நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 15 மினிட்டோட ஹையை மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணுது அப்படின்னா இந்த இடத்த மார்க்கெட் வந்து இப்படியே வந்த மார்க்கெட் வந்து இந்த இடத்த பிரேக் பண்ணிடுச்சுன்னு வச்சுங்களேன், இப்படியே மேலே போய் இந்த இடத்த அப்படி சப்போர்ட் எடுத்துகிட்டு R1 வரைக்கும் போகும். இதுதான் நடக்கும். சரிங்களா, ரெண்டே விஷயங்கள் தான் நடக்கும். ஃபஸ்ட்டு 15 மினிட்டோட ஹையை பிரேக் பண்ணால் அடுத்தது R1 இருக்கா, R2 இருக்கா, இல்லை பிவோட் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். அந்த லெவலை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா R1 வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அந்த R1 பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா R2க்கு போவோம், அதுக்கப்புறம் R3க்கு போவோம். சரிங்களா, அதேமாரி பிவோட்டை மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணுது அப்படின்னா பிவோட்டுக்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா அடுத்தது S1 சப்போர்ட் எடுக்கிறோம். அதை லோவை பிரேக் பண்ணால் தான் அதுக்கப்புறம் S2க்கு போவோம். மார்க்கெட் வந்து என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்களேன். ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் பிவோட்டை பிரேக் பண்ணியிருக்கு. பிவோட்டை பிரேக் பண்ணிட்டாலே லோவை கட் பண்ணிட்டாலே மார்க்கெட்டோட சினாரி வந்து அன்றைக்கி புட் சென்டிமெண்ட்லேயே மார்க்கெட் என்ன ஆகிருக்குன்னா கன்சல்டேஷன் ஆகிட்டு அந்த பிவோட்டோட லெவலை ஹையை பிரேக் பண்ணல. ஓகே, இதுக்கான எக்ஸாம்பிள்ஸை வேறு ஒரு நாள் பார்ப்போம். இப்போது இது ஒரு நாள் மார்க்கெட்டு எந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு, இந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்கு. நல்லா பாருங்கள், ஃபஸ்ட்டு 15 மினிட் கேண்டில் 24ஆம் தேதி, ஃபஸ்ட்டு 15 மினிட் கேண்டில், செகண்ட் 15 மினிட் கேண்டில், தேர்டு 15 மினிட் கேண்டில். இப்போ வந்து ஃபஸ்ட்டு 15 மினிட் கேண்டில், ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில், ஃபஸ்ட்டு 5 மினிட், செகண்ட் 5 மினிட், தேர்டு 5 மினிட், மொத்தமாக 15 மினிட். நீங்கள் 15 மினிட்டாக ட்ரா பண்ணி கூட போட்டுக்கலாம். நான் உங்களுக்கு கணக்கு தெரியணுங்கிறதுக்காகவும் ஒரு 5 மினிட்டில் காமிச்சா கொஞ்சம் தெளிவு இருக்குங்கிறதுனாலையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த லைனை கூட நான் தூக்கி இந்த இடத்துல வச்சுக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இதெல்லாம் டெலிட் பண்ணிடுறேன். அப்போ தான் உங்கள் சார்ட்டை வந்து கிளியராக வச்சுக்கிங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸ்லேட்டை எழுத போகிற ஸ்லேட்டை வந்து நல்லா பளிச்சுன்னு வச்சுக்கணும். அப்போ தான் வந்து எழுதுகிற எழுத்து வந்து அழகாக இருக்கும். அதுமாரி எப்போதும் உங்கள் சார்ட்டை வந்து கிளியராக வச்சுக்கோங்க. கண்ணாமண்ணான்னு கோடு போட்டு வைக்காதீங்க. கோடு போட்டு வைக்கலாம், தப்பு கிடையாது. அது உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா ஓகே, புரியலன்னா இங்கே ஒரு லைன் போவோம், இங்கே ஒரு லைன் போவோம், உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸாக ஆகிட்டிங்கன்னா நீங்கள் எத்தனை லைன் போட்டாலும் இந்த லைன் ஏன் போட்டோம், எதுக்கு போட்டோம், நீங்கள் வந்து ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி ஒரு லைன் ஒன்று குறுக்க ஒரு கோடு போட்டிருப்பீங்க.
அந்த லைன் ஏன் போட்டிங்கங்கிறது உங்களுக்கு 4 மாதத்துக்கு அப்புறம் மார்க்கெட் அந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியணும். அப்படி தெரிஞ்சால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த லைனோட முக்கியத்துவம் என்னங்கிறது தெரியும். நான் நிறைய லைன்லாம் போடுவேன். அந்த லைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைன் ஏன் வருது, இந்த லைன் ஏன் வருது, இது வீக்லி ட்ரெண்டாக இருக்கும், மந்த்லி ட்ரெண்டாக இருக்கும், இல்லை மேஜர் மந்த்லியோட கிராஸ் ஓவராக இருக்கும். நான் அதெல்லாம் ட்ரா பண்ணி வச்சுருப்பேன். அந்தந்த லைனுக்கு ஒரு கலர் வச்சுருப்பேன். அது கிராஸ் பண்ணும்போது எனக்கு கரெக்டாக புரிஞ்சிக்க தெரியும். அதுமாரி உங்களுக்கும் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து பேசிக் லெவல்லேருந்து அடுத்த லெவலுக்கு வந்தீங்கன்னா புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணியிருக்கோம், மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு 15 மினிட்டை ஹையை பிரேக் பண்ணுது. மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு 15 மினிட்டோட ஹையை பிரேக் பண்ணிட்டா நான் என்ன சொல்லியிருக்கேன், மார்க்கெட்டு பிவோட்டுக்கு கீழே ஓப்பன் ஆகிருக்கு. நான் ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருந்தேன்னா இந்த இடத்த மார்க்கெட்டு ஃபஸ்ட்டு 15 மினிட்டை பிரேக் பண்ணிடுச்சு. பிரேக் பண்ணோன்னா அப்போ என்ன பண்ணுது, ஒரு பையிங் ப்ரெஷர் வருது, பிவோட் வரைக்கும் போயிடுச்சு, ரெசிஸ்டன்ஸ். ஓகே, சிம்பிள். நண்பர்களே, நான் வந்து இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் டேஸ் எல்லாம் எடுத்து வச்சு பார்த்துட்டு நான் சொல்கிறேன்லாம் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. நான் வீடியோ மேக் பண்ணும்போது மட்டும்தான் அப்போதைக்கு என்ன இருக்கோ அதை தான் நான் உங்களுக்காக சொல்லி தருவேன். அப்படி இல்லைனா கூட இன்றைக்கி வந்து ட்ரெண்டி மார்க்கெட் இல்லை அப்படின்னு கூட நான் சொல்லிவிட்டு கூட அடுத்த டேக்கு போவேன். இது பாருங்க, நம்ம நான் ப்ரீவியஸாக சொன்ன லெவலுக்கும் இந்த லெவலையும் நான் அனலைஸ் பண்ணி பெருசாக பார்க்கல. வீடியோக்காக நான் வந்து இப்போ தான் வீடியோவில் தான் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். கரெக்டாக எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது பாருங்கள். ஃபஸ்ட்டு 15 மினிட் கேண்டில் ஹையை பிரேக் பண்ணிச்சு, மார்க்கெட் பிவோட் வரைக்கும் போயிருக்கு. அதேமாரி ப்ரீவியஸ் டே வந்து என்ன பண்ணியிருக்கு, மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் டேவோட ஹை, ப்ரீவியஸ் டேவோட லோ. நான் இதை வந்து ஒரு பாக்ஸாக காமிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யாருமே வந்து ஃப்ரீலாம் உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் உங்களுக்கு சொல்லித்தர மாட்டாங்க. சில பேர் வந்து இந்த வீடியோஸ்லாம் வந்து எப்படி பார்ப்பீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு முக்கியத்துவம் இல்லாமல் பார்ப்பீங்க. எப்படின்னா ஒரு சும்மா டிவி பார்த்துக்கிட்டே பார்க்குறது, இல்லை வேறு ஏதாவது ஒர்க் இருக்கும்போது பார்க்குறது, அந்த மாதிரிலாம் பார்க்காதீங்க. இது வந்து ஒரு மார்க்கெட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ்ஸு. இப்போ சின்னதாக ஒரு விஷயம் ஒன்று மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு டிகிரி முடிக்கிறீங்க அப்படின்னா அந்த டிகிரியை முடிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு 15-20 வருஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஒரு டிகிரியை முடிப்பீங்க. அந்த டிகிரி முடித்ததுக்கப்புறம் ஒரு 15,000 சம்பளத்துக்கு தான் நீங்கள் ஒரு 15,000, 20,000, 50,000 உங்களோட திறமைக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலைக்கு போவீங்க. ஆனால் அதுக்கு ஒரு 15 வருஷம் செலவு பண்ணி பல லட்சங்கள் செலவு பண்ணி தான் அந்த வேலைக்கு நம்ம போவோம், சரிங்களா? ஆனால் வந்து மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சேலரியை நீங்கள் நிர்ணயிச்சுக்கிற அளவுக்கு ஒரு பெரிய இடம் மார்க்கெட்டு. கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் லாபம் எடுக்கணும், லைஃப் லாங் உங்களால் லாபம் எடுக்கணும் அப்படிங்கிற இடம் வந்து மார்க்கெட்டு. அப்போது அதை வந்து ஒரு ப்ராப்பராக கற்றுக்கணும் அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மார்க்கெட் வந்து பெரிய அளவில் சக்ஸஸ் கொடுக்கும். ஓகே, இப்போ மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். ப்ரீவியஸ் டே வந்து என்ன பண்ணியிருக்கு, பிவோட்டுக்கு மேலே ஓப்பன் ஆகிருக்கு. பிவோட்டுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு என்ன பண்ணியிருக்கு, ஒரு பவுன்ஸ் போய் மேலே போக பார்த்துருக்கு. பிவோட்டில் வந்து உடைக்க ட்ரை பண்ணுது. பிவோட் வரைக்கும் வந்துருச்சுங்களா ஃபஸ்ட்டு. அடுத்தது என்ன பண்ணியிருக்கு, R1 பக்கத்தில் போயிடுச்சு, சரிங்களா? R1 பக்கத்தில் போயிட்டு திரும்பியிருக்கு. இதுதான் நடந்திருக்கு, புரிஞ்சிருச்சுங்களா? அப்போது அதேமாரி ப்ரீவியஸ் டே வந்து என்ன பண்ணியிருக்கு, ப்ரீவியஸ் டேவில் ஃபஸ்ட்டு 15 மினிட்டோட கேண்டில் ஹை, இது லோ. மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கு, ஃபஸ்ட்டு 15 மினிட்டோட ஹையை பிரேக் பண்ணிவிட்டு பிவோட் வரைக்கும் போயிருக்கு. அப்புறம் அகைன் வந்து என்ன பண்ணியிருக்கு, ஃபஸ்ட்டு 15 மினிட்டில் வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்திருக்கு, சரிங்களா? மார்க்கெட் வந்து அடுத்து என்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நல்லா பாருங்கள். ஃபஸ்ட்டு 15 மினிட்டை வந்து என்ன பண்ணியிருக்கு, எந்த இடத்துலேருந்து பிரேக் அவுட் ஆனதோ அந்த இடத்த வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் ஒரு பவுன்ஸ் பேக்கு. இந்த இடம் பவுன்ஸ் பேக் ஆகும்போது மார்க்கெட் என்ன ஆயிருக்கு அப்படிங்கிறத பாருங்களேன். பிவோட்டை உடச்சிருச்சு. பிவோட்டை உடச்சிட்டு மார்க்கெட்டு மேலே வரைக்கும் போயிடுச்சு. ஓகே, பிவோட்டை மேலே உடச்சிட்டு போயிடுச்சு. அதுக்குள்ளார டைமும் முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் டைம் இருந்திருந்தால் மார்க்கெட் வந்து R1 வரைக்கும் கூட போகும், சரிங்களா? இதுதான் வந்து இதுக்குள்ளாரே நம்ம மேக்ஸிமம் ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு கிடச்சிரும் நண்பர்களே. அடுத்தது இன்னொரு நாள் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகிருக்கு, ஓகே இங்கே ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆனதே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து என்ன ஆகிருக்கு, R1க்கு மேலே ஓப்பன் ஆகிருக்கு. ஏன்னா வந்து இன்றைக்கி டே வந்து பார்த்திங்கன்னா குளோபல் மார்க்கெட் இஷ்யூவால் மார்க்கெட் வந்து மேலே ஓப்பன் ஆச்சு, எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்கும்போது அப் ட்ரெண்டில் ஓப்பன் ஆச்சு. அங்கே எந்த ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துச்சு. இதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இந்தமாரி காரணங்கள்லாம் வந்து டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் கண்டிப்பாக தெரியும். இதுக்கும் நான் உங்களுக்கு ஒரு காரணம் சொல்கிறேன். இந்த இடத்துல வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 15 மினிட்டோட ஹையையும் லோவையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, இதுதான் ஃபஸ்ட்டு 15 மினிட்டோட ஹையை லோ. மார்க்கெட் என்ன பண்ணுது, ஃபஸ்ட்டு 15 மினிட்டோட லோ பிரேக் பண்ணுது. மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுதுன்னா R2ல் R1ல் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகிட்டு ஆனால் சஸ்டெயின் பண்ண முடியல. ஓப்பன் ஆனோடனே நான் அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்டோட லோ பிரேக் பண்ணுது. மார்க்கெட் வந்து என்ன ஆகுது, R1க்கு பிரேக் பண்ணிவிட்டு R1 வந்து ரீடெஸ்ட் பண்ணுது பாருங்கள். R1 வந்து ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு
என்ன பண்ணுது R1 பிரேக் பண்ணுது. ஃபஸ்ட்டு 15 மினிட் கேண்டிலில் பிரேக் பண்ணோடனே R1 சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணுது. ஆனால் கேண்டில் வந்து க்ளோஸ் R1க்கு கீழே வைக்கிறதுனால செல்லிங் ப்ரெஷர் மார்க்கெட்டில் இருக்குது. அகைன் R1 ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுது மார்க்கெட்டு பிவோட்டை சப்போர்ட் எடுக்குது. இங்கே பாருங்கள் கரெக்டாக பிவோட்டில் மூணு டைம் 5 மினிட் கேண்டில் நின்று இருக்குங்களா. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்னா பிவோட்டுக்கு வந்து மார்க்கெட் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுது. அகைன் வந்து என்ன பண்ணுது S1க்கும் போகுது. S1ஐயும் ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணுது. S1 ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணோன்னே S2க்கு போகுது. S2 பிரேக் பண்ணோன்னே S3க்கு போகுது. இது ஏன்னா இன்னைக்கு ஸ்ட்ராங் செல்லிங் வந்துச்சு பார்த்தீங்களா. அந்த ஸ்ட்ராங் செல்லிங்க்கான ரெஸ்பான்ஸ் இது வந்து என்னைக்காவது தான் இந்தமாரி நடக்கும். சரிங்களா, எல்லா நாளும் இந்த மாதிரிலாம் நடக்காது. என்னைக்காவது ஒரு நாள் தான் நடக்கும். S1ஐயும் பிரேக் பண்ணி S2ஐயும் பிரேக் பண்ணி S3ஐயும் பிரேக் பண்ணி இந்த மாதிரி சமயங்களில் உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அடிஷ்னலாக தேவைப்படும் போது S4ஐயும் S5ஐயும் ஆன் பண்ணி பார்த்துக்குங்க. S4ஐயும் S5ஐயும் ஆன் பண்ணி பார்க்கும்போது மார்க்கெட் வந்து இந்த லெவல் வரைக்கும் வரும். சரிங்களா, இதுதான் இண்டிகேட்டர். இந்த இண்டிகேட்டரை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிங்கனாவே உங்களால் மார்க்கெட்டை வந்து கரெக்டாக அனலைஸ் பண்ண முடியும். எப்போதுமே மார்க்கெட்டு வந்து ஓப்பன் ஆகிட்டு ஓப்பன் ஆகிற இடத்த பாருங்கள். ஃபஸ்ட்டு 5 மினிட்டுக்கு மேலே போணுச்சு அப்படின்னா இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் லைன் எங்கே இருக்கோ அங்கே போய் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும். அது வரைக்கும் உங்கள் டார்கெட்டாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட் 15 மினிட் கேண்டில் அதை பிரேக் பண்ணி மேலே போனதுன்னா தான் அடுத்த R1 R2க்கு போகும். அப்படி இல்லை ஓப்பன் ஆனோடனே பிவோட்டை பிரேக் பண்ணுது அப்படின்னா S1க்கு வந்துடும், சப்போர்ட் 1க்கு வந்துடும், அடுத்தது சப்போர்ட் 2க்கு வந்துடும், அடுத்தது சப்போர்ட் 3க்கு வரும். இதுமாரி வந்து நீங்கள் மார்க்கெட்டை வந்து பார்க்கணும். சரிங்களா, இப்படி வந்து மார்க்கெட்டை வந்து அனலைஸ் பண்ணி பாருங்கள். இது வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப்பு, ஸ்டாக்ஸ் எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகும். இதை வச்சு நீங்கள் வந்து டைம் ஃப்ரேம் லாங் டைம் ஃப்ரேமில் கூட உங்களால் மார்க்கெட்டை வந்து அனலைஸ் பண்ண முடியும். நீங்கள் ஒரு ஸ்விங் ட்ரேடராக இருக்கீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் மார்க்கெட் வந்து என்ன ஆகிருக்கு. நான் வந்து டேல வச்சு காமிக்கிறேன். மார்க்கெட் பிவோட்டில் வந்து மார்க்கெட்டை சப்போர்ட் எடுத்துகிட்டு நிற்கிது. இது டேல லாங் டைம் ஃப்ரேமில் அதுக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக இந்த பிவோட் வந்து மாறிடும். சரிங்களா, இந்த பிவோட் வந்து இந்த இடத்துல மார்க்கெட் வந்து என்ன ஆகுது, பிவோட்டில் டேல வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மேலே போயிருக்கு. கரெக்டாக பாருங்கள் ரெட் கேண்டில் வந்து கரெக்டாக ரெட் கேண்டில் எந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு பாருங்கள். பிவோட்டில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போகுது. இங்கேருந்து மேலே போனால் R1 வரைக்கும் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஒரு டே கேண்டிலாவது இங்கே ரெட்டாக முடிஞ்சு இந்த லோக்கு கீழே மார்க்கெட் கட் பண்ணிச்சு அப்படின்னா 238 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆணுச்சு அப்படின்னா மார்க்கெட்டுக்கான அடுத்த சப்போர்ட் வந்து 20,676 கிட்டத்தட்ட போகும் அப்படிங்கிறத இண்டிமேட் பண்ணுது. சரிங்களா, இதை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த லைனை நான் ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து நம்மளோட வீடியோஸில் வந்து அப்பப்போ ஷேர் பண்ணியிருப்பேன். இது பாருங்கள், இந்த ட்ரெண்ட் லைனு மார்க்கெட் வந்து S1 வரைக்கும் வந்துடும்னு சொல்கிறேன்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்த பிரேக் பண்ணால் S1 வரைக்கும் வரும் அப்படிங்கிறது இந்த ட்ரெண்ட் லைனுக்கு பக்கத்துலேயே வருது பாருங்கள். ப்ளஸ் டெக்னிக்கல் ப்ளஸ் இண்டிகேட்டர். நான் வந்து இண்டிகேட்டரை பார்க்க மாட்டேன். இந்த மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்டை வந்து எப்போ டச் பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்பேன். மார்க்கெட் இங்கே பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்துடுனேன். அதோட சேர்த்து இந்த இண்டிகேட்டரும் சூப்பராக ஒர்க் ஆகுது பார்த்தீங்களா. இதுதான் நண்பர்களே டெக்னிக்கலும் எக்ஸ்பீரியன்ஸும் ஒர்க் ஆகுறது. சரிங்களா, புதுசாக வரவங்க இந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரியப்படுத்துங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரியப்படுத்துங்க. மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைட்டும். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது, என்ன வந்து நீங்கள் மோட்டிவேஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குறைஞ்சது ஒரு 5 நபர்களுக்காவது நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளோட சேனலோட க்ரோத்துக்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள், ரொம்பவே வந்து எனக்கு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பலாயிரம் பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே நிறைய பேர் வந்து வீடியோவை மட்டும் சஜெக்ஷனில் காமிக்கிது, அதை பார்த்துட்டு போயிடுறீங்க. ஓகே, மார்க்கெட்டை வந்து ஆர்வமாக கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள், விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து நம்ம வாட்ஸ்அப்கான லிங்க் வந்து நம்ம வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்மளோட வாட்ஸ்அப்கான லிங்க்கு, அதில் வந்து சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட்டை வந்து தெளிவாக கற்றுக்கோங்க. மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.